வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இந்தியாவில் இருக்கும்போது எல்லாத்தையும் பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொந்தக்காரங்க கிட்ட எல்லாத்தையும் ஃப்ரீயாக பேசுவோம் இருப்போம். ஆனால் வெளிநாடு வந்ததுக்கப்புறம் சொந்தக்காரங்களுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும். எதுக்காக அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம ஒரு கஷ்டத்துக்காக நம்ம ஒரு ஃபோன் பண்ணி பேசுவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம ஃபோன் பண்ணி பேசுறதுனால இவனுங்க நம்ம சரி வெளிநாட்டில் இருக்கான், இவன் பணம் நிறையா வச்சிருப்பான் அப்படின்ட்டு அவன் திடீர்னு ஒரு 10,000 எனக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, ஒரு 10,000 போட்டு விடுன்னு சொல்லி அவன் சொல்லிடுவான். சொல்லிட்டான் அப்படின்னா நம்ம இங்கே வெளிநாட்டில் ஒவ்வொரு மாதமும் குடும்பம் நடத்தி முடிக்கிறதுக்கே நமக்கு தலை சுற்றி மயக்கம் வந்துடும். அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு மாதமும் வாழ்க்கை. இந்தியாவில் இருக்கையில நம்மகிட்ட காசு இல்லை பணம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம 4 பேர்ட்ட புலம்பியிருப்போம். ஆனால் வெளிநாடு வந்ததுக்கப்புறமா அப்படி புலம்புனா அப்படின்னா காரி மூஞ்சில திப்பிடுவாங்க. இதுக்கு பயந்துக்கிட்டு அவங்ககிட்ட வந்து எதுவும் சொல்றது இல்லை, பணம் இல்லை அப்படி இல்லை இது இல்லை, ஒவ்வொரு மாதமும் எனக்கு வந்து ரொம்ப டைட்டாக தான் போயிட்டு இருக்கு, குடும்பத்தை நடத்துறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னமோ வாங்குறேன் சம்பளம் வாங்குறேன் சாப்பிட்றேன் அப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொந்தக்காரனுக்கு இல்லை ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னோம் அப்படின்னா காரி தூப்பிடுவாங்க. இதுக்கு பயந்துக்கிட்டே ரொம்ப பேர் வெளியில சொல்றது இல்லை. சரி ரைட்டு ஓகே, நினைக்கி குடும்பம் ரன் பண்ண முடியுதா, ஓடுதா வாழ்க்கை ஓடுதா பார்த்துக்கலாம்டா விட்டுறா, ஒரு நாளைக்கு மாறும், ஒரு நாளைக்கு இன்னும் சம்பளம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஊரில் இருக்கவனுக்கு பூரா என்ன நினைப்பு அப்படின்னா, இவன் இங்கே பணத்தை வாங்கி அப்படியே சாக்கு முடியல கட்டி கட்டி வச்சிருக்கான் வெளிநாட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் இருக்கும். ஆனால் நம்ம ஒவ்வொரு மாசமும் குடும்பம் நடத்துறது நமக்கு தான் தெரியும். இது தெரியாம அவன் பணம் கேட்க நம்ம பணம் இல்லைன்னு சொல்ல அதோட அவன் வந்து ஆகா பணத்தை வச்சுக்கிட்டு பணம்